ஸோ இப்போ சின்னதாக ஒரு பிக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மெயினாக இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜுக்கு தான் கைஸ் வேற லெவலு. ஸோ 24 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஏஆர்ஐ கிளைம் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ரியல் லைஃப்ல நீங்க கேர்ஃபுல்லாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா 18 to 20 ஈஸியாக சிட்டிக்குள்ளேயே கிடச்சிரும். ஹைவேலாம் போனீங்கன்னா 20+ வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக. இன்னைக்கு வீடியோவில் 2024 வேகனார் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலே ஃபர்ஸ்ட் அவங்க மைண்டுக்கு வர பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி தான். ஸோ அந்த மாருதி சுசுகிலே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கார்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிக் பண்ணுற கார் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேகனார் தான். ஸோ ஏன் வேகனார் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட காம்பாக்டான சைஸ் அண்ட் அஃபோர்டபுளான காஸ்ட் எல்லாமே தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த வேகனாரை பற்றின இன்டெப்தான இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் ஸ்பெக் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மாருதி சுசுகி பிள்ளை அண்ட் சாங்ஸ் மோட்டார்ஸ். ஸோ நம்ம கேட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா காரை எந்தவித டிலேவும் இல்லாமல் உடனே நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நீங்களும் உங்களுக்கான மாருதி கார் பார்த்துட்ருக்கீங்க, புக்கிங் பண்ணணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுனாலுமே நீங்கள் இவங்ககிட்ட விசிட் பண்ணலாம். ஸோ இவங்களோட சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குன்றனால தான் இந்த ஷோரூம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இதுதான் 2024 வேகனார். அண்ட் நம்மகிட்ட இருக்க வேரியன்ட் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸ் டாப் எண்ட் தான் இருக்குது. ஸோ ZXi ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா AGS வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்டான காரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவல் டோன் ஆப்ஷனுமே வரும். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் டாப் எண்ட் காரு. ஸோ ZXi ப்ளஸ்ல 1.2 லிட்டர் AGSோட டுவல் டோன் வருது. ஸோ இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 6.75 lakhs கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வருது. ஸோ ஆன் ரோட் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி வச்சாலும் ஒரு 1 lakh சேர்த்து வச்சிங்கன்னா கூட ஒரு அரௌண்ட் ஒரு 8 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வரும். அண்ட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அக்ரெசிவான ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. 6.75 lakhsக்கு ஒரு டாப் எண்ட் கார். ஜஸ்ட் நினச்சி பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ மிடில் கிளாஸ் பையர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மைண்டில் வரதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க ஷோரூமுக்கே வருவாங்க. ஸோ அப்படி இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்குலரான ஒரு ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் தான் இருக்கும். அண்ட் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால் பாய் டிசைன் தான். ஸோ டால் பாய் டிசைன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கான ஹெட் ரூமாக இருக்கட்டும் எல்லாமே செம்ம ஆம்பிள் அமௌண்ட்டில் இருக்க போகுது. ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் வேகனாரோட டிஎன்ஏ அப்படியே கேரி அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேஸ் லிஃப்ட் பண்ணது அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா குரோம் கிரில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பேட்ஜிங்குமே எம்பிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரெட் கலருக்கு கான்ட்ராஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு சில்வர் கலர் ஸ்கிட் பேட்மே வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அது பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் ஹெட்லைட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி சிஸ்டம்லாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க ZXi ப்ளஸ் வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாக் லாம்ப்ஸும் கிடைக்கும். ZXi ப்ளஸ் வேரியன்ட்ல மட்டும் தான் ஃபாக் லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மற்ற வேரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஆக்சசரியில ஃபிட் பண்ணிக்கலாம் கம்பெனிலேயே. ஸோ அதுக்கான ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாருதி சுசுகி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம டிலே பண்ணாம இன்ஜின் ஸ்பெக் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட இன்ஜின் பே ஓப்பன் பண்ணோம்னா ரொம்பவே காம்பாக்டான ஒரு இன்ஜின் பே. இது வரைக்கும் நான் இவ்வளோ காம்பாக்டான ஒரு இன்ஜின் பேவை எந்த கார்லையுமே நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் இதுக்குள்ள இருக்கிற இன்ஜின் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இதை மவுண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பொறுமையாக எடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த காரில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வேரியன்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. LXi, VXi, ZXi, ZXi ப்ளஸ். ஸோ நீங்கள் LXi, VXi இந்த 2 பேஸ் வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 லிட்டர் இன்ஜின் தான் கிடைக்கும். அந்த 1 லிட்டர் இன்ஜின் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்லைன் 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ அதோட பவர் ஃபிகர் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ZXi ப்ளஸ் போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.2 லிட்டர் இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 88.5 bhp அண்ட் 113 Nm ஆஃப் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே சிமிலரான இன்ஜின் தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும்னா வேற லெவல் கைஸ், செம்ம ரீஃபைன்மெண்ட் இந்த இன்ஜின். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இதுலையும் இன்சுலேஷன் கூட கொடுக்கல, கீழே ஃபயர் வால்லையும் இன்சுலேஷன் இல்லை. பட் ஸ்டில் இந்த இன்ஜினோட நாய்ஸ் ஆகட்டும், வைப்ரேஷன் ஆகட்டும் எதுவுமே நமக்கு கேபின்குள்ளே வந்ததே கிடையாது. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக வந்து ரீஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க மாருதி, வேற லெவலில் இருக்குது. அண்ட் இவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ 24 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது காரா என்னன்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஜிட்லாம் ஈஸியாக மைலேஜ் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த காரில் வந்து 24 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஆர்ஐ கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 18, 19, 20 வந்துச்சுனாலே அது ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்போ 2024 ஃபியூல் காஸ்ட்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா
ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட்கான மேனுவல் கியர் பாக்ஸும் இருக்குது, ஒரு 6 ஸ்பீட்கான ஏஜிஎஸ் கியர் பாக்ஸும் இருக்குது. ஏஜிஎஸ்னா ஏஎம்டி கியர் பாக்ஸ் தான் அவங்க ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் படி பார்த்துக்கலாம். அண்ட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் காம்பேக்டான கார் இந்த காரு. அண்ட் இன்ஜின் பேவே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் மெக்கானிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு எந்த வித டிஃபிகல்ட்டியும் இருக்காது, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஸோ இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ். ஸோ போனட்டோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் லேடிஸ் ஓட்டுறதுக்கு செகண்டரி காராக கூட இந்த காரை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நானே ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லேடிஸ் வந்து இந்த கார் டிரைவ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ரொம்பவே காம்பாக்டான சைஸ் இந்த காரு. ஸோ லென்த்லாம் டைமென்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கமிங் டு த சைட் ப்ரெசன்ஸ் ஆஃப் த கார். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஃபேக்டரை வேகனாரை வந்து தூக்கி வச்ச ஃபேக்டரு. ஸோ இந்த டால் பாய் டிசைன் தான். எஸ். ஸோ இந்த டால் பாய் டிசைனால உங்களுக்கு என்ன மேஜரான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ ஒரு ரொம்ப சஃபஸ்டிகேட்டான ஃபீல் இருக்கு. அதனால ஒரு பெரிய ஏரியான கேபினில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சேஃபான ஃபீல் இருக்கும் நமக்கு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பையர்ஸில் வந்து ஃபேமிலி யூஸ்க்குன்னு கார் சர்ச் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேகனார் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்குது அவங்களுக்கு. அண்ட் சைட் ப்ரெசன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப 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 காம்பாக்டான காரு. ஸோ இதோட லென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.6 மீட்டருக்கான லென்த் அண்ட் 1.6 மீட்டருக்கான ஹைட் அண்ட் 1.6 மீட்டருக்கான வெத்து. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3.6 1.6 1.6 அப்படி தான் இருக்கும். அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிசிஷன் கட் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ 14 இன்ச்க்கான அலாய் வீல்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ரெட் கலருக்கும் அந்த கிரே கலருக்கும் வந்து பார்க்க செம்ம கான்ட்ராஸ்டாக இருக்குது. அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டிஸ்க் கொடுக்குறாங்க, ரியர்ல வந்து ட்ரம் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதோட டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு 165 70 R14 கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இந்த காரோட சைஸுக்கு அடிக்கேட்டான டயர் ப்ரொஃபைல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எஸ், இதெல்லாம் நம்ம எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியாது. அண்ட் இந்த சின்ன காரையுமே ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு வரணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பிளாக் கலர் பாடி கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கேரி அவுட் பண்ண அந்த ஸ்கிட் பிளேட்டோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே டச்சப் கொடுத்துருக்காங்க. அந்த சில்வர் கலருக்கான இன்சர்ட் நமக்கு பாக்குறது தெரியும். ஸோ இந்த சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா காரை வந்து ஒரு ரகடான லுக் எடுத்துருது. ஸோ ரகட்னு இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு மஸ்குலரான லுக், இந்த சின்ன காரை பாக்குற ஒரு ஃபீல் இல்லாத மாதிரியான லுக்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டச்சஸ்லாம் நமக்கு எடுத்துட்டு வருது. அண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ZXi ப்ளஸ் வேரியன்ட் வச்சிருக்கோம். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ORVMs வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs தான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா ஒரு ஃபீச்சரா நான் இங்கே கன்சிடர் பண்றேன் நமக்கு. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் ஸ்கூல் டோர் ஹேண்டில்ஸ் தான் நமக்கு ஆல்ரெடி நம்ம பழையபடி பார்த்த மாதிரி இந்த ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ காரோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டுவல் டோன் அப்படின்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸ் பேக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செம்ம அப்பீலிங்காக இருக்கும் இந்த காரில். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலருக்கு தான் போகிறாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ரியர் ப்ரொஃபைல் போயிட்டு ரியரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ காரோட ரியர் ப்ரெசன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வேகனாருக்கு ரொம்பவே சிமிலராக இருக்கும். இந்த டெயில் லேம்ப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரியர் ப்ரெசன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்ல கேரி அவுட் பண்ண அதே ஸ்கிட் பிளேட் டிசைன் கீழேயுமே கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேசிவான ஒரு குரோம் பேட்ச் வச்சிருக்காங்க. ஸோ அதுவுள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேகனாரோட டெக்ஸ்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்பெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ZXi வேரியன்ட் நம்ம டாப் ஆஃப் த லைனில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் ஃப்ளூயிடுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஹை மவுண்ட் ஸ்டாப் லாம்ப்மே இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் இந்த டெயில் லேம்ப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து பெரிய டெயில் லேம்ப்ஸாக இருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் யூனிட் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் நமக்கு LED செட்டப்பே கிடையாது. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரான்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் நமக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கிடையாது. பட் நீங்கள் கம்பெனியில் நீங்கள் வாங்குறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரியாக எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவர்ஸ் கேமரா ஃபிட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமரா இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இந்த சென்சர்ஸ் வச்சே மேனேஜ் பண்ண முடிஞ்சா ஓகே தான். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கார் டிரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கார் எடுக்கிறீங்க, சேஃப்டி முக்கியம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ரிவர்ஸ் கேமராவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே கொடுத்து அடிஷ்னலாக போட்டுக்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே காரோடைய பூட் ஸ்பேஸ் செக் பண்ணிடலாம். எஸ். ஸோ நம்ம அன்லாக் பண்ணுறதுக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்சுமே வச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம பூட் ஈஸியாக அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கான பூட் ஸ்பேஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 341 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரோட லக்கேஜை ஈஸியாக கேரி பண்ணும். அண்ட் பூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெப்த்தாக தான் இருக்குன்றனால நிறைய லக்கேஜ் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும் இந்த லெவல் வரைக்குமே. அண்ட் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60/40 ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இன்னும் ஸ்பிளிட் பண்ணி விட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும். ஸோ ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கிடையாது. ஸோ நார்மல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ், ஸோ அலாய் வீல் கிடையாது. ஸோ ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. பட் டயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 165 70 R14 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங்கிற பேரில் டயரோட சைஸே கம்மி பண்ணி விட்டுருவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. அலாய் வீல் கொடுக்காம ஸ்டீல் வீல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ
இதுதான் கைஸ் காரோட ரியர் பிரசன்ஸ். ஸோ இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வேகனார் வச்சிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான அப்கிரேடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இந்த கார் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைசிங் தான். ஸோ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.75 lakhsக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம டிலே பண்ணாமல் இன்டீரியர் போய் பார்த்துட்டு இன்டீரியரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கார் வீடியோஸ்லாம் நிறைய இனிமேட் வந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இன்டீரியர் போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே காரோட இன்டீரியர் செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக கொடுத்த வேகனாரில் இருந்த அதே கீ தான். ஸோ ஒரு லாக் ஒரு அன்லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அன்லாக் பண்ணிட்டு உள்ளார போகலாம். அண்ட் டோர் ஹேண்டில்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு அந்த காரில் கொடுத்த மாதிரியே தான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரி. ஸோ இது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்சசரியாக ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு எல்லா கார்ஸ்லையும் ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்எம்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லாக் அன்லாக் ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோக்கான ஸ்விட்சஸ் இருக்குது. ஸோ இப்போ லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்றனால லைட்டாக உங்களுக்கு டிம்மாக தெரியும். எஸ். ஸோ இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு டுவெல் டோன் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் வித் வந்து ஒரு ஹாஃப் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம கார் உள்ளார போகலாம். எஸ். ஸோ நான் கார் உள்ளார வந்து உட்காந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் கீ போட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே செம்ம ப்ரீமியமான கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க கைஸ். நமக்கு வேற லெவலில் இருக்குது. ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கான டாக்கோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் வேரியேஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் வந்துருது. அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபியூவல் எக்கானமி மைலேஜ் எவ்வளோ வருது எல்லா டீடைல்ஸுமே வருது. ஸோ அதை ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ட்ரிப் ஏ ட்ரிப் பி எவ்வளோ மைலேஜ், ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காரில் ரஃப் யூஸ் பண்ணி ஓட்டிட்டு வந்தோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 15 கிடச்சிருக்கு நமக்கு. அண்ட் ரேஞ்சு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே பார்த்துக்க முடியும் உங்களால். ஸோ ஒரு சிம்பிள் அண்ட் எலகண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கான ஸ்டேரிங் வீல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இக்னிஸ்ல பார்த்து அதே சிமிலரான ஒரு ஸ்டேரிங் வீல் தான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சில்வர் ஸ்டேப்லாம் கொடுத்து ஸோ மீடியாக்கான கண்ட்ரோல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வருது. ஸோ இது வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பிக் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கான வாய்ஸ் கமெண்ட்கான பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் சேஃப்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துடும். ஸோ ஸ்டேரிங் சைடு வந்து அங்கே கோ பேசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் கொடுத்துட்றாங்க. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்துடும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ லைட் கொஞ்சம் டிம்மா இருக்குன்றனால வந்து பார்த்தீங்கன்னா மேலே நமக்கான லைட் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் செட்டப்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு உள்ள ஐஆர்விஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்கள் பேஸ் வேரியன்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கூட கிடைக்க போகிறது கிடையாது. அண்ட் இதுதான் நமக்கான டேஷ்போர்டுக்கான வியூ. ஸோ ஒரு நீட்டான எலகண்டான ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு 7 இன்ச்சுக்கான இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பிளே மீடியான்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டியுமே வந்துடும். அண்ட் ரிவர்ஸ் கேமரா நீங்கள் கேமரா வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கான சிஸ்டமே வந்து இப்போ உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காரை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. எஸ். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் எந்த விதமான வைப்ரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுத்தமாக உள்ளுக்குள்ளே வரவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப ரீஃபைண்டாக இருக்குது. ஸோ 4 சிலிண்டர் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செம்ம ரீஃபைண்டாக இருக்குது. எஸ். ஸோ இப்போ சென்டருக்கான கன்சோல் கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹசார்ட்கான ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் இந்த பேனலுக்கான லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டச்சஸ் எல்லாமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது. ஸோ அடிஷ்னலாக போட்ட ஆக்சசரி தான். ஸோ இது வேணும்னா நீங்கள் கம்பெனி ஃபிட்மெண்ட்லேயே பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் சிஸ்டம்க்கான ஆட்டோ கியர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிரைவ் மோட்ல போட்டு லெஃப்ட்டில் தந்தீங்கன்னா உங்களுக்கான மேனுவல் கண்ட்ரோல்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு நார்மல் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க சிம்பிளான ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவலில் இருக்குது இந்த கார். அண்ட் நமக்கான க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா க்ளவ் பாக்ஸ் ஒரு டீசென்ட் சைஸ்க்கான க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் காரோட ஃப்ரண்ட் சிச்சுவேஷன். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ரியர் சிச்சுவேஷன் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ரியர் சீட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ரியரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துட்டேன். ஸோ எனக்கான ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என் தலைமுறை இன்னொரு தலை கூட இங்கே வைக்கலாம் போல. அண்ட் நமக்கான ஹேண்டில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வந்து சுத்தமாக டிம் ஆயிடுச்சு அப்படின்றனால உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நமக்கு கார் கிடைக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான வீடியோ குவாலிட்டியான வீடியோ நான் கொடுத்துருவேன்.
ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் நமக்கான நீ ரூம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பின்னாடி தான் இருக்குது. ஸோ பின்னாடி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான இவ்வளோ நீ ரூம் இருக்குது. அண்ட் லெக் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 மீட்டருக்கான வித் இருக்குது இல்லையா. ஸோ ஒரு 2 அடல்ட் நடுவில் ஒரு கிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இந்த காரில் உட்காந்துட்டு போகலாம். ஸோ 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உட்காந்துட்டு போகலாம். அண்ட் நமக்கான ஹெட்ரெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் அட்ஜஸ்டபிள் கிடையாது, ரியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான் கிடையாது. அண்ட் ரியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பவர் விண்டோக்கான ஸ்விட்ச் வந்துடும், அண்ட் ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்துடும், ஒரு ஸ்பீக்கருமே நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது இந்த கார், ப்ராக்டிக்கலாக இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது நமக்கு. ஸோ பூட் ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகனார் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஃபேமிலி காராக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வேகனாரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கைஸ் இப்போ இந்த வேகனார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற காருமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் ZXi ப்ளஸ்ல ஆட்டோமேட்டிக் ஷிஃப்ட் தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிரைவ் மோட்ல போட்டு ரெடியாக வச்சிருக்கேன். நமக்கான லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டிம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நைட் டிரைவ் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டோட விஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோ பீம் தான் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஹை பீம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலஜன் செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கம்பெனி ஃபிட்மெண்ட்லேயே. ஸோ இதை நீங்கள் எல்இடியாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ இந்த கார் ஒரு டிரைவ் எடுத்துட்டு போயிடலாம் நம்ம. ஸோ நான் ஏசியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்லேருந்து கால் எடுத்தோன்னே இந்த க்ரீப் ஃபங்க்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார் போகுது. எஸ், ஸோ அந்த 1.2 லிட்டர் இன்ஜின் நம்மகிட்ட இருக்குதுன்றனால வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த கார். அண்ட் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன லேக் நம்மளால தெரியும் நமக்கு. ஸோ பிரேக்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ அந்த கியர் வந்து பார்த்தீங்கன்னா அப் ஷிஃப்ட் ஆகிறப்போ நமக்கு லைட்டாக அந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் போகிறப்ப ஆகட்டும் அந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே லேக் தெரியுது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நோட்டிஸ்ஃபுல்லாக ஓட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சின்ன சிட்டி டிராஃபிக்கில் போறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு அதெல்லாம் தெரிய போகிறதே கிடையாது. ஸோ இந்த காரை எல்லா இடத்துலையும் திருப்புறதாகட்டும் எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்க போகுது இந்த காம்பேக்டான ஒரு சைஸ் இருக்கட்டும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோட்டில் நான் இப்போ யூட்டர்ன் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்படின்றனால இந்த கிளச்சோடைய ப்ராப்ளம்லாம் இல்லை நமக்கு. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ பெயின் ஆகட்டும் எதுவுமே கிடையாது. ஸோ ஈஸியாக நீங்கள் காரை பிரேக் ஆக்சிலேட்டர் மட்டும்தான், அதை மட்டும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஈஸியாக உங்களோட காரை மேனுவர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வெயிட்டாலாம் இல்லை. ஸோ நார்மலாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக திருப்பறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கட்டும். அண்ட் நமக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஸோ இப்போ சீட் பெல்ட் வார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 பேர் போட்டோம் ஸ்டில் அடிச்சிட்டு இருக்கு பின்னாடி சீட்டுக்கு. ஸோ அதை மைண்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த காரில் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றனால அதுக்கு 3 பாயிண்ட் பின்னாடி சீட்டுக்குமே அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ சின்னதாக ஒரு பிக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து அந்த செகண்ட் கியர் வரதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஒரு லேக் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இன்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சியான ஒரு இன்ஜின் தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா 113 Nm ஆஃப் டார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியான பவர் தான். ஸோ அந்த 1 லிட்டர் இன்ஜின்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து அண்டர் பவரெல்லாம் ஃபீல் ஆக போகிறது கிடையாது. ஸோ 1 லிட்டர் இன்ஜின் இருக்கிற வேகனாரில் ஒரு 1.2 லிட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ இந்த காரில் பவருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமே கிடையாது. ஸோ நீங்கள் அழுத்த காரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெச் இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் நைட் டைம் ட்ரைவ் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கேஷுவலான ஒரு ட்ரைவ் இருக்கும். உங்களுக்கான லைட்டோட பவருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் பவர் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்கள் கை காசு போட்டு நீங்கள் செலவு பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஃபாக் லாம்ப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ZXi வேரியன்ட் ப்ளஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸுமே கம்பெனி ஃபிட்மெண்ட்லேயே வந்துடும். அண்ட் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி டிரைவ்ஸ்க்கு தான் கைஸ் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஓட்டலாம் உங்களால். ஸோ ஒரு கையில் அழகாக இந்த ஸ்டேரிங்கை மேனுவர் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கால் போதும் ஆட்டோமேட்டிக் கியர் ஓட்டுறதுக்கு. ஸோ எந்த விதமான எஃபர்ட்டுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுக்க தேவையே இல்லை. சின்ன காம்பேக்டான சைஸ் இருக்குது, எல்லா சந்திலையும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டு திருப்பிட முடியும். ஸோ நீங்கள் ஒரு சிட்டி டிரைவுக்கு ஒரு செகண்டரி கார் பார்க்குறீங்க, அப்படி இல்லாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் கார் வாங்கணும் உங்கள் ஃபேமிலி யூஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேகனார் தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கான பவர் ஆகட்டும். அண்ட் மெயினாக இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜுக்கு தான் கைஸ் வேற லெவலு. ஸோ 24 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஏஆர்ஐ கிளைம் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ரியல் லைஃப்பில் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா 18 to 20 ஈஸியாக சிட்டிக்குள்ளேயே கிடச்சிரும். ஹைவேலாம் போனீங்கன்னா
20+ வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த கியர் சேஞ்ச் ஆகிறது சுத்தமாக எனக்கு தெரியல. ஏஎம்டியோட லேக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல. நீங்கள் ஃபுல்லாக த்ராட்டில் ப்ரெஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஎம்டியோட லேக் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீல் ஆகும். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் ஷிஃப்ட் ஆகிறப்ப மட்டும் தான் லைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்த கியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீக்காக ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக ஓட்டும் போது உங்களுக்கு அந்த கியர் ஷிஃப்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேக்லாம் உங்களால் சுத்தமாக நோட்டீஸ் பண்ண முடியாது. அது பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீக்காக ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் பிரேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கார் நிறுத்தத்துக்கு ஒரு டீசென்டான பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதும். இந்த காரோட பவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. அண்ட் சஸ்பென்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்வேரான டியூன் தான் இருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் விடும்போது டம்முன்னுலாம் போய் விழலை. ஸோ நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி டிரைவுக்கு இந்த கார் பெஸ்ட்டு. அண்ட் இந்த காரோட NVH தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோட் நாய்ஸும் நமக்குள்ள வருது. அண்ட் வெஹிக்கிளோட நாய்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு கேட்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித இதுவுமே இல்லாமல், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதாவது இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணாமல் நான் பாட்டெல்லாம் எதுவும் கேட்காம போகிறனால எனக்கு நல்லா நோட்டிசபிளாக கேட்குது. ஸோ நீங்கள் ஒரு பாட்டு கேட்டுட்டு போறீங்க, ஏசி ஃபுல்லாக வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸும் உங்களால் ரொம்ப டீப்பாக நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் கைஸ் வேகனாரோட ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ. ஸோ NVH ஓகே டீசெண்டாக தான் இருக்குது. நமக்கு பவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டீசென்ட்னு கூட சொல்ல முடியாது. ஸோ தேவைக்கு அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேகனாரில் உங்களுக்கு பவரும் இருக்குது. அண்ட் ஃபேமிலி யூஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். ஸோ சிட்டி டிராஃபிக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, டெய்லி ஆஃபீஸ்க்கு ஒரு டெய்லி ட்ரிவன் காராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹேண்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம திருச்சி சிட்டி டிராஃபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் கியரோட அருமை புரியுது. ஸோ வேற லெவல் ஹேண்டியா இருக்கு. இந்நேரம் நான் வந்து ஒரு மேனுவல் கார் எடுத்துட்டு வந்ததுனா கிளச்சை இந்நேரம் எத்தனை வாட்டி அழுத்தி எடுத்துருக்கணும். ஸோ கியர் மேட்ச் பண்ணணும், அதுக்கான வேலையே நமக்கு இப்போ கிடையாது. ஸோ அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே கியர் ஷிஃப்ட் பண்ணிக்குது. ஸோ நம்ம ஆக்சிலேட்டர் பிரேக்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம்னா போதும். ஸோ மிச்ச வேலையெல்லாம் அதுவே வந்து பார்த்துக்குது. ஸோ கைஸ் இப்போ உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 8.5 lakhsக்கான பட்ஜெட் இருக்குது. ஒரு பெஸ்ட்டான கார், காம்பாக்டான கார் ஃபேமிலி யூஸ்க்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா வேகனார் கண்டிப்பா உங்க சாய்ஸ்ல இருக்கணும். ஸோ ஒருக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்க ஷோரூம்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஆறு நீங்க திருச்சியில இருக்கீங்கன்னா கண்டிப்பா பிளேன் சாங்ஸ் மோட்டருக்கு வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இவங்களோட சர்வீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்குது. அண்ட் சர்வீஸ் பீப்புள்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கைண்டா இருக்காங்கன்றனால உங்களுக்கான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இங்க கிரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளேன் சாங்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களோட காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், புக்கிங் பண்ணணும்னாலுமே இந்த ஷோரூம் நீங்க விசிட் பண்ணலாம். இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு பெஸ்ட்டான கார் ஃபேமிலி யூஸ்க்கு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேகனார் கண்டிப்பாக உங்களோட ஷார்ட் லிஸ்ட்ல இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ செகண்டரி காராவது உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சின்ன டிராஃபிக்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பாக்டான சைஸ் கார் நமக்கு எல்லா இடத்துலையுமே ஹேண்டியாக தான் வரப்போகுது. அண்ட் இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கார் சஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை பை.